பிடிங்க சார், பிடிச்சி ஷெல்டர்ல போடுங்க சார் இந்த நாயெல்லாம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சில நாயெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனால நீங்க சொல்றது தப்புன்னு நான் சொல்ல வரல. பிடிச்சி கொண்டுக்கு போய் ஷெல்டர்ல அடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த வெள்ளை நாய்க்குட்டிக்கு அதோட கால்கள் அங்கங்க ஒடிஞ்சிருக்குங்க. அதனால நேரா படுக்க முடியாம இப்படி படுத்திருக்கு. இதுதாங்க ஷெல்டர். இவங்களுக்கு இங்க என்ன நடந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, சொல்றதுக்கு வாய் இல்ல. இந்த வீடியோ பார்த்தோன்னே நெஞ்சே பதறுதுங்க. நாய்க்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்திருந்தா அப்பவே சாப்பிட்டு செத்து இருக்குமோ என்னவோ. லட்சக்கணக்கான எறும்புகள் உயிரோட இருக்கும்போதே அந்த நாயை மென்னு திங்குது. ஐயா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? இது மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத தான் இங்க எல்லாரும் வாயை திறந்து பேசி கத்தி கூவிக்கி இருக்காங்க ரோடா. உங்க தெருவில் நிக்கிற 4 நாய்க்கு ஏபிசி பண்ணி தடுப்பூசி போட்டு நீங்க அங்கேயே வச்சுக்கிட்டீங்கன்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருந்துட்டு சாவுங்க. இந்த இனத்தை தாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து முதல்ல அழிக்கணும். காரணம், இவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல, இந்த பிறவி எடுத்து நம்ம கிட்டையெல்லாம் இவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சு ஒரு நொடி இந்த நாயோட இடத்துல நாம இருக்கிறத நினைச்சு பாருங்க. எறும்பு திங்க கிடக்கிற உடம்ப நினைச்சு பார்க்க முடியுதா உங்களால?